நம்ம யாரையுமே லைஃப்ல சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. முடியாது. முடியாத காரியம். நம்ம அப்ராட் லைஃப்ல இருக்கிறவங்க அப்ராட்ல இருந்துட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டுட்டோன்னு வைங்களேன். அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நல்ல பணம் கொட்டுன்னு கொட்டுது, லக்ஸரி வாழ்க்கை, அந்த வீடு கார் இப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க. எதுக்கு? ஒரு ரீல்ஸ், ஒரு ஹாப்பியாக ஒரு ரீல்ஸ் போட்டுட்டா. அதுவே அப்ராட்ல நடக்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த லைஃபோட சேர்ந்த எல்லா கஷ்டங்களையோ ஏதாவது இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படிதான் நடக்குது அப்படின்றத ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டா, அப்புறம் என்னத்துக்கு நீ அங்க இருக்கிற, இங்க வர வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கறது. என்னத்த சொல்றது? இங்க சிஸ்டம் வேற, அங்க வேற. ஏன் நீங்க மட்டும் அங்க ஹாப்பியா மட்டும்தான் இருக்கிறீங்களா என்ன? இல்ல வெறும் கஷ்டத்துலதான் இருக்கிறீங்களா என்ன? கஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எல்லா இடத்துலையும் இருக்கும். அது நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது, இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. நானும் பார்க்குறேன், கொஞ்ச நாளாக ஏதாவது ஒரு நல்ல ரீல்ஸ் போட்டுட்டா உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது இங்கே நடக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஒரு ரீல்ஸ் போட்டுட்டா அப்புறம் என்னத்துக்கு நீ அங்கே கிடக்கிற, இங்கே வர வேண்டியதானே அப்படின்னு. அங்கே மட்டும் என்ன வாழுதான்? இதே வாழ்க்கையை தான் நீங்களும் அங்கே வாழ்றீங்க. நீங்களும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு சொல்லாமல் அப்படிதான் இருக்கிறீங்க. இங்கே நாங்கள் சில நேரம் இங்கே திங்ஸ் இங்கே வேற. அதனால நான் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அது அப்படிதான் சொல்றோமே தவிர யாருமே இங்கே இருக்கிற சிச்சுவேஷனை சொல்றாங்க. அதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு யாரும் அங்கே சொல்ல வரல. கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும். அப்ராட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்காதா? பேரண்ட்ஸை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டு தான் இங்கே வேற ஒரு வாய்ப்பே இல்லாமல் சில கமிட்மெண்ட்டுக்காக, சில கடமைகளுக்காக தான் இங்கே வர்றோம். நீங்களும் அதே தான் அங்கே செய்கிறீங்க, ஆனால் இங்கேருந்து நாங்கள் செய்கிறோம். இது எப்பவுமே ஒரு பேச்சாகவே இருக்கு. அவங்களுக்கு என்னப்பா, இதை போட்டாலும் குத்தம், அதை போட்டாலும் குத்தம், எல்லா இடத்துலையும் எல்லாமே சேர்ந்து தான் இருக்காது. அப்ராட்ல இருக்கவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, அதை எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே கூட நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒருத்தர் பேசலன்னா ஒருத்தட்ட மாற்றி பேசலாம். நிறைய ஆட்கள் இருப்பாங்க. விசேஷங்களுக்கு போப்போம். நம்ம நிறைய மறக்கிறதுக்குள்ள எல்லா இதுவும் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஒண்ணு உறவாடுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கணும். டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆர்கியூமெண்ட்ஸ் யாரு கூட பண்ண முடியாது. பகிர்ந்துக்கவும் முடியாது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் இங்க இருந்துட்டு அப்படிதான் வாழ வேண்டியதா இருக்கு. சோ இதுதான் இங்க உள்ள வாழ்க்கை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நீங்க அங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க, ஒரு மாதிரி வாழ்க்கையா இங்க ஒரு மாதிரி கஷ்டம், அங்க ஒரு மாதிரி கஷ்டம். எல்லாமே கடைசியில பார்க்க போனா எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. நீங்க ஒரு மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் ஒரு வாழ்க்கை அங்க வாழ்றீங்க, இங்க ஒரு மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுதான் வாழ்றோம். சோ இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க பாக்குற கண்ணோட்டம் தான் அதுக்கு மெயின் காரணம்னு நான் சொல்லுவேன். ஸோ திங்ஸை ஈஸியா எடுத்துக்கோங்க. எல்லாரும் வாழ்ற காலங்கள் கொஞ்சம் தான். எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஈஸியா எடுக்க பழகிக்கோங்க. See you guys in next video.